Sorry guys, copyright problem. So welcome back to channel. So இப்போ நீங்கள் பார்த்துருக்க ஒரு சூப்பரான வீடியோ தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட ஃபோட்டோ இல்லை பிடிச்ச ஃபோட்டோ வச்சு அந்த வீடியோவை கிரியேட் பண்ணிடலாம் வாங்க. அடி தர்ற வலியை விட பயம் தர்ற வலி தான் பெருசு. ஓகே கேஸ், நீங்கள் யூஸ் பண்ணுற ஹைட் மோஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இது எப்படி எடிட் பண்ணு குயிக்காக ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ இப்போ பேக் வந்துட்டு ப்ளஸ்ஸிங் கொடுத்து நேனிசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ப்ளஸ்ஸிங் கொடுத்து மீடியா கொடுத்து ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பட்டன் இருக்கா, ஜஸ்ட் அது கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அந்த 3 பட்டனை கொடுத்து ஃபுல் கம்ப்ரஸரே கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இப்போ மூவ் ட்ரெஸ்ஸில் போய்ட்டு உங்கள் பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மேலே எஸ்யூ பட்டன் இருக்கா, கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் ஃப்ரம் பேஜும் கொடுத்து இப்போ எஸ்யூ பண்ணிங்கனாக்க இந்த பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்லாம் கன்வெர்ட் ஆகிரும். ஸோ இப்போ நம்ம பண்ண மாதிரி மீதி இருக்கிற பிக் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே பேக் வந்துட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே கீழே மூவ் பண்ணிங்கனாக்க ஸோ இது லேயருக்கா. ஸோ இப்போ எப்படி பிக்கு ஆட் பண்ணு சொல்கிறேன். ரெட் கலர் லேயருக்கா, ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு கலர் ஸ்டாரை கொடுத்து ஸோ நீங்கள் என்ன பிக் ஆட் பண்ணுறீங்களோ ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆடிடுச்சா. நெக்ஸ்ட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெட் இருக்கா. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பிக் ஆட் பண்ணங்களோ அதே சேம் பிக்கு இந்த லேயர்லையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டீங்களா. ஸோ இப்போ க்ரீன் கலர் பண்ணிட்டு கலர் ஸ்டாரை கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து வேற ஒரு பிக்கு இந்த மீதி இருக்கிற 4 லேயர்லையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே அந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ண சொன்னேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு பிக்குடைய எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆட் ஆகும். ஓகே, ஆட் ஆயிடுச்சா. ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ நாம் எடிட் பண்ணிங்களா. ஸோ அந்த லேயர் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 6 லேயர் இருக்கும். ஜஸ்ட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் மாதிரி கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்களா. ஸோ இப்போ மறுபடியும் அந்த பாக்ஸை கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்தீங்கன்னாக்கா ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ இப்போ அந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு இந்த பார்டர் ஷேடோ இருக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த பிக்கில் இருக்கிறது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எஃபெக்டை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ முடிஞ்சா. ஸோ இப்போ மறுபடியும் இதை இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்களா. ஸோ இந்த 6 லேயருமே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே குரூப் இருக்கா ஜஸ்ட்டே கொடுத்துங்க. ஸோ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா லேயருக்குமே கீழே கொண்டு வந்துட்டு ஸோ அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட் போயிட்டு இதில் வந்து பார்த்தா ப்ரெல்னு இருக்கா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷியும் ப்ரெல்னு இருக்கும். ஜஸ்ட்டு கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் இதை கொடுத்துக்கோங்க. ஸோ இதை வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மூவ் பண்ணி ஒரு 900 இல்லைன்னா 1000 வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோவுக்காக தான் கொடுத்தேன். ஸோ இப்போ மீதி இருக்கிற லேயரில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் மெத்தடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற பிக்கு வேணால் நான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டில் கொடுக்குறேன், வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் பண்ணி ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மேலே ஒரு 3 லேயர் இருக்கா. ஸோ வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்பவுமே கொடுக்குறதா. நெக்ஸ்ட்டு செட்டிங் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 60 வச்சுட்டு இப்போ எஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த யூரமாக இருக்கா ஜஸ்ட்டு கொடுத்துட்டு ஸோ என்ன சைஸ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை க்ரீன் கலரும் ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிங்கனாக்கா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, மறக்காமல் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.